ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ராகி சேமியா இடியாப்பம் தான் பார்க்குறோம். இது வந்து ரெடிமேடில் கடையில் விற்கிது ராகி சேமியா. இதை வாங்கி வந்து தான் பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காண்டி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நம்ம வாங்கி வந்திருக்கோம் இல்லையா சேமியா, அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில் வந்து அதை ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து அது ஊறுறதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி சூடாக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சேமியாவை எடுத்து இட்லி சட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது சூடானமேவும் அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அந்த ஆவிலே அது வந்து வேகணும். ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா நல்லாவே குக் ஆகிடுது. இப்போ அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை வந்து துருவி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நான் வந்து ஜீனி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேக வைக்காச்சு, வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னாக்கா அது வெந்துடும். அதுக்கு இடையில போய்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவும் அரைச்சி எடுத்தாச்சு, வெந்துருச்சு. இப்போ வெந்ததை எடுத்தாச்சு, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து ஜீனியும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் போட்டு கலரி அப்படியே மூடி வச்சோமாக்கும் ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோமாக்கும் அந்த சர்க்கரை காரையும் தெண்டிக்க விட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்றப்போ இதை கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தோமாக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஏதாவது ஒன்று செஞ்சு வைப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.